அதை மாதிரி ஏடிஎம்கேயோட பலம் பலவீனம் டிஎம்கேக்கு தெரியும், டிஎம்கேயோட பலம் பலவீனம் ஏடிஎம்கேக்கு தெரியும். ஆனால் டிவிகேவுடைய பலம் பலவீனம் யாருக்கும் தெரியாது. அவர்களுடைய பலம் என்று சிலர் நினைப்பதும் பலமாக இல்லாமல் இருக்கலாம், அவருடைய பலவீனம் என்று பலர் நினைப்பதும் பலவீனமாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது புது பிளே. ஸோ ஒரு அன்டெஸ்டட் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அவர் சாதிப்பாரா இல்லையாலாம் தெரியாது. அந்த தெரியாதுங்கிறது தான் சஸ்பென்ஸ். அப்போ அதுதான் முக்கியமான முதல் காரணமாக வந்துருச்சு. ஏடிஎம்கேவை ஹேண்டில் பண்ணுறதா இவங்களுடைய பிரச்சனை. ஆனால் அதை வந்து ஓகே விடுங்க நம்ம பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். பட் வேற டிவிக்கேங்கிறது அவங்களால யோசிக்க முடியல. அப்போ என்ன ஏன் இது வருதுன்னா முக்கியமான விஷயம் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு ஹிந்து கம்யூனிட்டியா அவர் வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் சொல்கிறாரு, சார் எங்கள் வீட்டில் என் பாப்பா வந்து தொலைச்சி எடுக்குது சார், நமக்கு வந்து நீங்கள் டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும்னு சண்டை போடு சார், ஊருக்கு ஃபோன் பண்ணி தாத்தா பாட்டிக்கெலாம் நீங்கள் டிவிகேக்கு ஓட்டு போடலாம் தொலைச்சி சொல்லி சண்டை போடு சார் அப்படின்னு. அவங்களுக்கு ஓட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லை சார், அடுத்த வருஷம் தான் ஓட்டு விழுது, அதனால் எங்களை சத்தம் போடுறாங்க சார். நான் வந்து அப்படியே நீங்கள் போன எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க சார், நாங்கள் பரம்பரை திமுக சார் அப்படின்னு. அப்படியே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரம்பரை திமுகன்னு அவர் சொல்கிறார். அவர் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர், அவர் பேர் சொன்னால் 4 பேருக்கு தெரியும், அதனால் நான் பேர் சொல்ல. அவருடைய குடும்பத்தில் அவருடைய மகள் டிவிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க. நான் பேசினவருடைய அப்பா, நான் பேசினவருடைய அம்மா, இவருடைய மனைவி 4 பேரும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அவர் பயன்படுத்தின வார்த்தை நாங்கள் பரம்பரை டிஎம்கே சார். நாங்கள் போன எலெக்ஷன் டிஎம்கே போட்டேன். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் மாற்றி மாற்றி போடுவாங்க. அவர் வந்து நாங்கள் பரம்பரை டிஎம்கே சார் வார்த்தையை பயன்படுத்தார். அப்போ இவர்களுடைய ஓட்டும் வெளியே போகுதோ அப்படிங்கிற அச்சம் வரும்போது தான் இந்த நீங்கள் சொன்ன கிறிஸ்துமஸ் விழாக்கு இவ்வளோ முக்கியத்துவம். முதலமைச்சரே வராரு, துணை முதலமைச்சர் வராரு, இன்னும் பல இடங்கள் நடத்த போகிறாங்க. திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் ஃபங்க்ஷன், தட் வாஸ் த ஃபர்ஸ்ட்.